அனைவருக்கும் வணக்கம். எந்த பொருளை நம்ம வாங்கினாலும் எக்ஸ்பைரி டேட் பார்த்து தான் வாங்குவோம். வாங்கின பூவை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் கூட அந்த பூக்களை பூஜைக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கோம். பூஜைக்கு பயன்படுத்துகிற பூக்களுக்கு கூடவா எக்ஸ்பைரி டேட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குதுங்க. பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுக்குமே ஒரு விதமான எனர்ஜி உண்டு. பூக்கள்கிட்டையும் எனர்ஜி உண்டு. அதனால தான் செடியிலிருந்து பறித்த பூக்களை அது வாடுறதுக்கு முன்னாடியே பூஜைக்கு பயன்படுத்திடணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கால சூழ்நிலையில் நம்ம விலை கொடுத்து தான் பூக்களை வாங்குறோம். அப்படி வாங்குற பூக்களை எத்தனை நாட்களுக்குள்ள நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாங்களா? தாமரைப்பூவை பறித்த நாளிலிருந்து 7 நாட்கள் பயன்படுத்தலாம். அரளிப்பூவை பறித்த நாளிலிருந்து 3 நாட்கள் பயன்படுத்தலாம். தாழம்பூவை பறித்த நாளிலிருந்து 5 நாட்கள் பயன்படுத்தலாம். செண்பகப்பூவை பறித்த நாளிலிருந்து அடுத்த நாள் வரைக்கும் பயன்படுத்தலாம். இதில் வில்வமும் துளசியும் விதிவிலக்கு. பொதுவாக ஒரு முறை பூஜைக்கு பயன்படுத்தின பூக்களை மறுமுறை பூஜைக்கு நம்ம பயன்படுத்த மாட்டோம். வில்வத்திற்கும் துளசிக்கும் நிர்மால்ய தோஷம் கிடையாது. அதாவது பூஜைக்கு பயன்படுத்தின வில்வத்தையும் துளசியையும் எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு திரும்பவும் நம்ம பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். மேலும் வில்வத்தை பறித்த நாளிலிருந்து 6 மாதங்கள் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். துளசியை பறித்த நாளிலிருந்து 3 மாதங்கள் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த தகவல்கள் எனக்கு ஹிந்து சமய களஞ்சியம் அப்படிங்கிற புத்தகத்தின் மூலமாக தாங்க கிடைச்சது. உங்கள் நேரத்திற்கு நன்றி.